இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த ஆயில் பூல் வைக்கணும் சொல்லி காங்கிரஸ் உடைய கவர்மெண்ட் வச்சதன் விளைவுதான் வெறும் 60 ரூபாயில டீசலும் 70 ரூபாய்க்கு பெட்ரோலும் கிடைத்தது. அப்ப மக்கள் தான் முக்கியம் நினைச்சாங்க. சரி, நீங்களே அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. அவர் சொன்னாரு 2,80,000 கோடி அல்லது 3 லட்சம் கோடி தான் அந்த ஆயில் பூல்ல ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் அதை கட்ட போறோம். ரைட். இப்ப நான் என்ன கேக்குறேன், மொத்தமா 10 வருஷம் ப்ளீஸ் நான் முடிஞ்ச உடனே நீங்க பேசுங்க. நீங்க சொன்னது தான் நான் சொல்ல போறேன், வேற ஒண்ணும் இல்ல. அது இப்ப வெறும் நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க. 2 முறை ரிசர்வ் வங்கியுடைய பணம், ரிசர்வ் வங்கி ஒரு டிவிடெண்ட் வருஷம் கொடுக்கும். யாருக்கு, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே 1.75 1.25 லட்சம் கோடி. அதில் ஞாபகப்படுத்துறேன், இந்த 1.25 லட்சம் கோடி இந்தியாவை மறக்காது. என்னங்க 2G இந்த அமௌண்ட் அதேதான். அந்த அமௌண்ட் பெருமையோட சொல்றீங்க, நீங்க தான் கூட்டல்ல இருக்கீங்க. அது அமௌண்ட் தான். நீங்க ஒரு நெறியாளரா இருந்துட்டு அது இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணப்பட அவங்க விடுதலை ஆயிட்டாங்க சொன்ன பிறகு நீங்க பேசும்போது காழ்ப்புணர்ச்சி நினைக்க கூடாது. மக்கள் உங்களை தப்பா நினைக்க கூடாது. உங்களை நாங்கெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்னன்னா, அதே மாதிரி 2 முறை எடுத்தாங்க. இப்ப 3 லட்சம் கோடியை இந்திய மக்களுடைய ரிசர்வ் எடுத்துறதுக்கு இந்த பாண்ட்ல கட்டியிருந்தா முடிஞ்சு போச்சு. நீங்க கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. மூணாவது, நீங்க ஆண்டுதோறும் இப்ப இவ்வளவு விலை ஏத்துனீங்கல்ல, எவ்வளவு விலை ஏத்திருக்கீங்க? 27 லட்சம் கோடிய அதிகமான வரி காங்கிரஸ் அரசாங்கம் 10 வருஷம் இருக்கும்போது வாங்கினதை விட 27 லட்சம் கோடி நீங்க கேஸ்லையும் ஆயிலையும் பண்ணிருக்கீங்க. இப்ப இதன் விளைவு என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு ஏன் இந்த 1000 ரூபாய் நீங்க ஏத்துனீங்க தெரியுமா? என்னுடைய நண்பர் அழகா சொன்னாரு, மக்கள்லாம் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை, ஏழை எளிய மக்கள் வீட்டுக்கு வந்து போடலன்னு சொன்னாரு. ஆனா இந்த பணம் ஏழைகள் தான் போய் ஹோட்டல்ல டீ கடையில போய் சாப்பிடுறாங்க. இது இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பாக்குற மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, இதை டிமாண்ட் பண்ணாங்க. வர்த்தக வணிகத்துடைய பயன்பாட்டுக்குள்ள கேஸை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அப்ப என்ன ஆச்சுன்னா 1000 ரூபாய் வித்தது, 2000 ரூபாய் வித்தது 4000 5000 ரூபாய்க்கு போச்சு. அப்ப பதுக்கல்காரர்களுக்கு 4000 5000 கிடைக்கும் போது அந்த பதுக்கல்காரர்கள் வேற யாரும் இல்ல, கேஸ் கம்பெனி தான். அத ஏன் நம்ம பறிக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப 1000 ரூபாய் ஏத்திருக்காங்க. இந்த 1000 ரூபாய் ஏத்துறது ஒரு 500 ரூபாயோ ஒரு 300 ரூபாய் ஏத்திருந்தா பரவாயில்ல. 1000 ரூபாய் ஏத்துறதுக்கு காரணம் வந்து பதுக்கல்காரர்களுக்கு 4000 ரூபாய் 3000 ரூபாய் இந்த மக்கள், இந்த வியாபாரிகள் கூட கொடுத்து கடையை நடத்துறாங்க, ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்க. நாம ஏன் அவங்கள்ட்ட அந்த 1000 ரூபாயை பறிக்க கூடாது? இதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, அதாவது வேலோடு நின்று கொடு என்பான் என்பதை போல இன்னைக்கு கோலோடு நின்று, அதாவது அரசு வந்து மக்களை வந்து பயமுறுத்துது. எப்படின்னு சொன்னா, அதாவது பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி அடிக்குதுன்னு வள்ளுவர் சொன்னார், நான் சொல்லல.